உள்ள நம்பிக்கையை போய்விட்டு நமக்கு வந்துட்டு உலக பிரகாரமா என்ன நம்மளுடைய பலத்துல காரியங்களை செய்ய முயற்சிக்கும் பொழுது அது எதுவுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு கரெக்டான ஒரு வழியில செல்லாது என்று நம்ம பார்க்கிறோம். அது மீண்டும் மீண்டுமாக நமக்கு பிரச்சனை தருகிறதாக மாறும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு காரியத்திற்காக நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கவலைப்படுகிறோம். நம்ம வந்துட்டு இது எப்படி நடக்கும், நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் வந்துட்டு நம்ம ஒரு காரியத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறார், நமக்கு வந்துட்டு விடுவித்து நம்மளை நடத்துகிறார். நம்ம என்ன செய்கிறோம், நான் முன்னாடி இப்போ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிரச்சனை வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் நமக்கு விடுவித்த காரியத்தை என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். புது திரும்பியும் வேற ஏதோ ஒரு வரும்பொழுது நம்ம திரும்பி என்ன நினைக்கிறோம், இது எப்படி நம்ம பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம பயந்து என்ன செய்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலையில நம்மளுடைய பலத்தின் நிமித்தம் எதையாவது செய்ய முடியுமா என்று நம்ம பார்க்கிறோம். அநேக நேரத்துல நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், தாவீதை போல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை திரும்பவும் எண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். பயத்தின் நிமித்தம் அந்த பயம் நமக்குள்ள வரும் பொழுது என்ன நடந்து விடுகிறது, இது ஃபுல்லா என்ன ஆயிடுது, பிளாங்க் ஆயிடுது, மைண்ட் பிளாங்க் ஆயிடுது, நம்மள எதையுமே சிந்திக்க விடாது. இப்போ தாவீதுக்கு வந்து எத்தனையோ விதத்துல வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார், கோலியாத்தோடைய அந்த பட்டயத்தை எடுக்கும் பொழுதும், அங்க இருக்க கோலியாத்தோடைய பட்டயத்தை எடுக்கும் பொழுதும், அங்க பெலிஸ்தியர்கள் அவர் தாவீது எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்ன பொழுதிலுமே எதுவுமே உள்ள அவருக்கு போகல என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னால் அதுதான் பயம் நம்மளை செய்துவிடும். நம்மளை வந்துட்டு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூற விடாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய பயத்தை எப்படி மேற்கொள்வது, முதலாவது வந்துட்டு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிற பிரசனம் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறது. நம்ம அதை ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணலனாலும் நம்மளுடைய இமோஷனல் ஸ்டேட் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், ஐயோ நமக்கு தனியா இருக்கிற மாதிரி இருக்கு, அது நம்மளுடைய ஒரு சிந்தை. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார், என்னுடைய பிரச்சனை எப்பொழுதும் உனக்கு இருக்கிறது என்று. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிரச்சனத்தை எப்பொழுதும் அதை வந்துட்டு அக்னாலேஜ் பண்ண வேண்டும். மூன்றாவது, நம்ம எப்படி பயத்தை மேற்கொள்ள வேண்டும், விசுவாசத்தின் மூலமாக அதை நம்ம பயத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, சின்ன பிள்ளைங்க வந்துட்டு இந்த அமெரிக்காலெல்லாம் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூமை கொடுத்துருவாங்க. நைட் டைம் ஆகும்போது என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க, ஐயோ அந்த ஏதாவது மான்ஸ்டர் வரும், இல்லை பேய் வரும், அந்த ஹீரோல இருந்து ஏதாவது எட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க பயப்படுவாங்க மைண்ட்ல வர காரியம். ஆனா ஆக்சுவலா அது உண்மையா இல்ல, அது மைண்ட் வந்துட்டு நமக்கு அநேக காரியங்களை என்ன செய்யும், அப்படி இப்படின்னு ரியாலிட்டியா இல்லாத விஷயத்தை வந்துட்டு நமக்கு இது பண்ணும் வந்துகிட்டே காணப்படும். அப்ப பெற்றோர் வந்துட்டு என்ன செய்வாங்க, பக்கத்துல இருந்து அதெல்லாம் பயப்படாத, எல்லாத்தையும் திறந்து காமிக்கிறாங்க, ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் நமக்கு பேரண்ட்ஸ்க்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு தெரியும். ஆனா பிள்ளைங்களுக்கு சொன்னா அது புரியாது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ பெற்றோர் வந்துட்டு சரி நான் உங்க கூடயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பக்கத்துல படுத்து இருக்கும் போது அந்த பிள்ளை என்ன செய்யும், அதுக்கப்புறம் பயப்படாது. ஏன்னா கூட இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்க இருக்கும்போது எதுவும் வராதுன்னு அந்த ஒரு இதுல தைரியத்துல அப்புறம் படுத்து தூங்கிடுவாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு காணப்படாது. அந்த இந்த சிம்பிள் தான் நமக்கும் இருக்கிறார். நம்மளோடு கூட நமக்கு நிறைய நேரத்துல ரியாலிட்டியே நமக்கு வந்துட்டு ரியாலிட்டி செக் இல்லைனாலும் நமக்கு வந்துட்டு நம்ம சிந்தனை இல்லை, அநேக காரியங்கள் நமக்கு நடக்காத காரியங்கள் நடக்குமோ அப்படி இப்படின்லாம் நம்ம யோசித்தாலும் நம்ம எதை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தராகிய ஆண்டவர் வந்துட்டு நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கு. அவர் இருக்கும் போது நம்ம எதை குறித்துமே நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம அவருடைய கரத்துல பத்திரமாக காணப்படுகிறோம் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு லகுவாக வாழ்க்கை நடத்த முடியும் என்று நம்ம பார்க்கணும். ஒரு வயல்வெளியில நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு வயல்வெளியில வந்துட்டு இப்போ ஒரு மாடும் எரும மாடும் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு ஒரு புயல் வந்துன்னு இருக்குது. புயல் வரும்பொழுது மாடு என்ன செய்ய, உடனே ஓட ஆரம்பிக்கும். மாடு வந்துட்டு என்ன செய்யணும், யூஸ்வலா ஓட ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு வந்துட்டு அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. அப்போ என்னத்தான் ஓட ஆரம்பிச்சாலும் அந்த அந்த புயல் வரும் பொழுது அது மேற்கொண்டு மாடால போக முடியாது. மிஞ்சி போனா என்ன பண்ணும்,
புயல் கூடயே அது வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கும், ஓடிக்கொண்டு இருக்கும். அப்ப அதுக்கு வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், கஷ்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். அது புயல் கூடயே ஓடும் பொழுது அது எல்லாமே இதா தானே இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் பஃபலோ வந்துட்டு எப்படின்னா அப்படியே அந்த இடத்துலயே நின்று ஸ்ட்ராங், அதாவது புயல் வர்றதுக்கு ஆப்போசிட்ல அது வந்துட்டு பாய்ந்து ஓடும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது அந்த ஓடி போய் அந்த அந்த புயலை கடந்து செல்லும் என்று நம்ம பார்க்கிறோம். கடந்து செல்லும் பொழுது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அது அந்த பக்கம் போயிடும். அந்த கடற்கிற நேரம் மட்டும் தான் அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் மாடுக்கு எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் கூடயே தான் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு அதே மாதிரி நமக்கு எதிராக வருகிற காரியங்களை பார்த்து நம்ம பயந்து ஓடுகிறவர்களாக இராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு அதை எதிர்நோக்கி நம்ம ஓடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமின்றி நம்மளுடைய கண்களை வந்துட்டு யார் மேல பதித்து வைக்க வேண்டும், எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் மீது நம்ம கண்களை பதித்து வைக்கும் பொழுது அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். அல்லேலூயா. ஆமாண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை சார்ந்து இருக்க வேண்டும், உம்மை நோக்கி பார்க்க வேண்டும், உம்மை நம்பி இருக்க வேண்டும், உம்மோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரே இன்றும் அது ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் காலையில் தியானித்தது போல இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா ஆமாண்டவரே எவாஞ்சலிஸ்ட் ரவிக்காலோடு மகளோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து சென்றால் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை மேற்கொள்ள எங்களுக்கு முடியும் என்பது பார்ப்போம். தாவீதுக்கு ஆண்டவரை கொடுத்த அந்த காரியம் ஆண்டவரே ஹல்லேலூயா. தாவீது ஆமாண்டவரே சொன்னது போல ஆமாண்டவரே முதலில் தேவனுடைய ஆமாண்டவரே கிருபையினால தேவனுடைய ஆமாண்டவரே பலத்தினால தேவனுடைய வார்த்தைகளை நினைத்து தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். கரடி வந்தது, சிங்கம் வந்தது, இவனை எம்மாத்திரம் என்று ஆமாண்டவரே தேவனை நிந்தித்தவனை குறித்து அவளுக்கு அவ்வளவு பாரம். ஏன்னா தேவன் வல்லமை உள்ளவர், என்னை காத்தார், இவன் முன்னிலை என்னை காப்பார் என்று எங்களை காப்பார் என்ற நிச்சயத்தோடு ஆண்டவரே கோலியாத்தை வீழ்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதே தாவீது ஆண்டவரே காலங்கள் சென்ற பிறகு அப்பா ஆமாண்டவரே சவுலுக்கு பயந்து ஓடுகிற நேரத்தில் அங்கே போய் அந்த இடத்துல எந்த முறையாக அவருடைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் இதையெல்லாம் மறந்து அப்பா அந்த பயத்தினால அவர் ஆண்டவர் அவர்களோடு பேசி ஆண்டவர் காரியங்களை கேட்கும் போது எவ்வளவு பரிதாபைக்குரிய காரியமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவர். அங்கேதான் ஆண்டவர் நல்ல ஒரு உண்மை ஆண்டவர், ஒரு மாடும் ஒரு மானும் ஆண்டவர் ஆமாண்டவர் புயல் வரப்போகிறது என்று அறிந்து ஆண்டவரே மாடு ஓடுகிற ஓட்டம் எரும மாடு நீ அங்கேதான் நின்னது. ஓ மாடு எங்க அவ்வளவு தூரம் ஓடும்? மாடு ஓடி எவ்வளவு புயல் வந்து மாடுங்க செத்து போயிருக்கும் தெரியுமா? பாத்துருக்கீங்களா? மாடுங்க எல்லாம் செத்து போயிருக்கு. மாடு எல்லாம் செத்துறோம். அது எருமை மாடு இப்படி ஓடுது, மாடு இப்படி ஓடுது. ஆனால மாடு வந்து எருமை மாடு ஸ்ட்ரென்த் இப்படி நேரம் காத்த நோக்கி ஓடும். இது வந்து பின்னாடி ஓடும், காத்து அடிச்சுக்கிட்டே வரும். பாத்தீங்கன்னா ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா புயல் வந்து நிறைய மாடுங்க செத்து போய் கிடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே ஓடுன மாடுகளும் வெள்ளத்தில் அடிச்சு போகிறது. ஆனால் ஆண்டவரை எதிர்த்து நின்ற மாடு மாத்திரம் ஆண்டவரே அப்பா புயல் காற்றிற்கு முன்பாக நின்று அந்த பலத்தோடு ஆண்டவர் அப்போ எது ஒரு எக்ஸாம்பிள் இது. அதனால தேவனை பலனாய் கொண்டு ஆமாண்டவர் தேவனில ஆமாண்டவர் அன்பு கூர்ந்து தேவனை சார்ந்து தேவனை நம்பி தேவன் எனக்கு இருக்கிறார், என் இரட்சகர் மீட்பர் உயிரிழக்க சகலத்து செய்ய வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எனக்காக யுத்தமுன்னர், எனக்காக வழக்காளர், எனக்காக பரிந்து பேச, எனக்காக யாவை செய்து முடித்ததை அனுபவிக்க கிருபை தருவார் என்ற சூழ்நிலைகள், அந்தந்த சூழ்நிலைகளிலே தேவனை முன்னிட்டு நாம் நடக்கும் போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஆனால் நாம் தான் அவரை விட்டு விலகி போகிறார், அவர் நம்ம விட்டு விலகுறது இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அங்கேதான் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், எங்கள் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், உங்க விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும்
ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகரே காயம் கட்டும் இயேசுவே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே ஆளுகை செய்யும் இயேசு ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றும் ஐயா உடைத்து விடும் உருமாற்றும் பயன்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஆவியானவரே அனவரே அப்பாவை இயேசு அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா மனக்கண்கள் ஒளிபரணும் மகிமையின் அச்சாரமே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே எங்கள் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தையை மையாளல்ல உங்க கையாலே எழுதிடுமே ஏங்குகிறோம் ஆளுகை செய்யும் ஆவியானவரே பரிசுத்தமானவரே ஆவியானவரே ஆற்றலானவரே இயேசு அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாரும் ஐயா மனக்கண்கள் ஒளிபரணும் மகிமையின் அச்சாரமே ஆளுகை செய்யும் இயேசு ஆவியானவரே பலியாய் தந்தோம் பரிசுத்தமானவரே ஆவியானவரே எங்கள் ஆற்றலானவரே அரண்களை தகர்த்தெறியும் எங்கள் அன்பின் வல்லவரே எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும் சிறைப்படுத்தும் ஆமென் ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆவியானவரே ஆமென் ஆண்டவரே ஆகல்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே எங்கள் துணையாய் கொண்டு ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார் அந்த ஆவியானவர் தான் இந்த நாளில் ஆண்டவரை அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிழலிடுகிறார் நமக்கு அரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அறியாதவர்களை புரியாதவர்களை அறிந்து கொள்ள முடியாய் புரிந்து கொள்ள முடியாய் தெரியாதவர்களை தெரிந்து கொள்ள முடியாய் ஆவியானவர் நமக்கு எடுத்து உரைக்கிறார் அல்லேலூயா என நினைப்பூட்டுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா தேவ ஆவியானவர் ஆமாண்டவரே என் மேல் இருக்கிறார் அல்லேலூயா எவ்வளவு அழகாக அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் அல்லேலூயா தேவ ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அல்லேலூயா இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஒரு நிமிஷம் முதல்ல படிங்க கர்த்தராகிய என்ன தேவனுடைய படிக்கிறீங்க ஆவியானவர் என்ன படிக்கிறீங்க ஏசாயா 61 ஒன்று தானே ஆவியானவர் கர்த்தருடைய தேவனாகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை
துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் எங்களை அபிஷேகம் பண்ணினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென். ஏன்னா நமக்கு அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இந்த இடத்து அந்த வார்த்தையை வாசிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு சதிசேயர் பரிசேயர் அநேகர் அங்க கூடி இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் அங்க கூடி இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்பொழுதுதான் அவர் அந்த ஜனங்களுக்கு எடுத்து உரைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். ஏசாயா 61:1 சொன்ன அந்த வசனத்தை அங்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணவும் இருதய நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிடுதல் கூறவும் நாங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கும் போது ஹல்லேலூயா ஆவியானவர் துணை கொண்டு நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அப்பா நடக்கையிலும் போகையிலும் வருகையிலும் அவர் எப்பொழுது எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு மனதைரியத்தோடு நாங்கள் வாழும்படியே எங்களுக்கு இந்த காலத்தில் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அனாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அன்னைக்கே சொல்லியிருக்குது. அன்னைக்கே சொல்லியாச்சு. அன்னைக்கு பார்த்தா போயிட்டா முடிஞ்சு போச்சு. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர் பெற செய்பவரே சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆவியான அன்பு எங்கள் தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இந்த பக்கம் பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் 2ஆம் வருகைக்காக என்னாலும் ஏங்கு செய்யும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. மனதை புதிதாக்கும் மன்னவரே மறுரூபமாக்கும் ஐயா. இயேசு ராஜாவின் 2ஆம் வருகைக்கால என்னாலும் ஏங்கு செய்யும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்தும் அறிபவரே இயேசு அப்பாவின் சிறுசித்தம் வெளிப்படுத்தி எப்பொழுதும் நடத்தும் ஐயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தும் ஐயா. பரிபூர்ணவும் சத்தியத்திற்குள் பக்தர்களை நடத்தும் ஐயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஆமாண்டவரே ஆயத்தமாக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் காலங்களை கடத்தி கொண்டு வருகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரை, புரிந்து கொண்டோம் அப்பா. என்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்றும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை எங்களுக்குள் வைத்து நாங்கள் ஆண்டவரே அப்பா சந்தோஷப்படுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து போயிருக்கிறார் ஆண்டவரே. அது ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானம் அப்பா, இது ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சமாதானம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த நினைவிலும் இது எங்களோடு கூட இருக்கிறது இன்றும் நினைப்பூட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகதான் ஆண்டவரே, உம்மிடத்தில் வரும்பொழுதெல்லாம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் வைத்து உம்முடைய சித்தம் போல எங்களை வணைந்திருங்க என்று வேண்டிக் கொள்வது அப்பா. ஆண்டவரே, உமக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. கொடுத்த இந்த செய்திக்காக உமக்கு நன்றி. மகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் திருவிழா